நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான சம்பவங்கள் பார்க்கலாமா? அதில் ஃபர்ஸ்ட் சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சேஃபாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 41 புதிய பேருந்து சேவையை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பீக் ஹார்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ எல்லா பஸ்ஸும் ரொம்ப கூட்டமாக இருக்குது. அந்த கூட்ட நெரிசலில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து பஸ்ஸு கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக படியில் தொங்கிட்டே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அன்சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே 41 புதிய பேருந்து சேவையை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த பஸ் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே, அவங்க சேஃபா ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை தொடங்கி இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது அவங்க சேஃபா போயிட்டு வரணும் அப்படிங்கிறதான். அதுக்காக கூடுதலா ஒரு பேருந்து சேவையை தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்ததா எல்லா பெண்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, விஜய் அண்ணா வந்து அந்த தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லியிருந்தாரு குடும்ப பெண்களுக்கு 2500 ரூபாய் தரப்படும் அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த பட்ஜெட் நெருக்கடினால வந்து போன டிஎம்கேவோட ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்த 1000 ரூபாயே கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அந்த 1000 ரூபாய் வந்துட்டு இருந்தது, இப்போ வர்றதில்ல, எங்களுக்கு புதுசாக வேணும், நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மனுக்கள் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் அந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே கட்டாயம் வரும்னு சொல்லியிருக்காரு. அதனால யாருமே கவலைப்படாதீங்க, அப்படி இல்லைனா அந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாருமே அவசரப்பட வேணாம், கூடிய சீக்கிரம் அந்த 2500 ரூபாய் தருவோம் அப்படின்றாங்க. இந்த ஜூலையோட இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. அந்த மகளிர் உரிமை தொகைக்கான அந்த 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து நலம் டிஎன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. நலம் டிஎன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போகும்போது நீங்க அந்த ஓபி சீட்டை ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த வெப்சைட் மூலமா நீங்க போய் எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி உங்களோட ஓபி சீட்டை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேவை இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ரொம்ப க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன் ஒரு அம்மா வீடியோ போட்டதுக்கே வந்து நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் செக் பண்ணார் இல்லையா. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை மேம்படுத்தணும், டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மக்கள்கிட்ட வந்து ஃபண்டு கேட்டிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் 100 ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களோட ஃபண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வர காசு எல்லாமே முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காகவே யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடச்ச நிறைய பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரை அவர் கையாலேயே வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஃபங்க்ஷனில் சில கியூட் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா. எல்லாருமே விஜய் அண்ணாவை சிஎம்மாலாம் பார்க்காம என்னோட அண்ணன் அப்படின்ற ஒரு முறையில் போய் ஒரு ஹக் வாங்கினது, ஃபோட்டோக்கு ஸ்டைலாக போஸ்ட் கொடுக்க சொன்னதெல்லாம் வந்து ஒரு உரிமையாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் நோ சொல்லாமல் விஜய் அண்ணா அவங்க கேட்டது எல்லாமே வந்து செஞ்சு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நானும் என்னோட பிரதரும் வந்து ஓடி ஒளியவில்லை, ஏதோ எம்எல்ஏவை நாங்கள் தான் விலைக்கு வாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மீது வந்து புகார் சொன்னாங்களே, ஆனால் எங்கள் மீது எந்தவித கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் பண்ணலையே, ரிஜிஸ்டர் பண்ணாமல் நாங்கள் எப்படி விசாரணைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்புறம் எதுக்கு ஹைகோர்ட் எல்லாம் போய் முன்ஜாமீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. உங்கள் மீது எந்த தவறும் இல்லைன்னா டைரெக்டாக போலீஸ் விசாரணைக்கு கூப்பிடும்போது நீங்கள் தைரியமாக வந்து ஆஜராயிருக்கலாமே. இப்போ கூட அவர் ஓடி ஒளியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் தான் எழுதுறாரு. ஏன் நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கலாம், அப்படியெல்லாம் எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், அவர் இந்த ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து சைன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ வரைக்கும் அவர் வந்து போய் போடவே இல்லை. அதனால் அதுக்கும் அவர் மீது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக வியட்நாமோட படகு விபத்தில் நம்மளோட தமிழர்கள் வந்து நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்களோட உடல்கள் எல்லாமே பத்திரமா தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. லாவா நிறுவனம் வந்து 25 லட்சம் நிதியுதவி தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேற்று பெரம்பூர் ஆஃபீஸை விஜயனை ஓப்பன் பண்ணி வச்சார் இல்லையா. பெரம்பூரோட டெவலப்மெண்ட்காக 3 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை பெரம்பூர் தொகுதியில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லா தொகுதி எம்எல்ஏவும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களோட தொகுதியை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அந்த மாற்றத்தை கூடிய சீக்கிரம் நாங்கள் கண்கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம். அரியலூரில் மேலும் 6 டாஸ்மாகை வந்து மூடியிருக்காங்க. பொதுமக்கள் எல்லாருமே பலமுறை கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க, போராட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த டாஸ்மாகை எல்லாம் மூடணும் அப்படின்னு. இப்போது மேலும் 6 டாஸ்மாகை வந்து மூடியிருக்காங்க.
இதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே விஜய் அண்ணாவை பாராட்டி ஒரு பேனரெல்லாம் வந்து அந்த ஊரில் வச்சுருக்காங்க. அந்நேற்று தலைமை செயலகத்தில் இருக்கிற நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட ஸ்பெஷல் செல்லில் வந்து நிறையா மக்கள் கூட்டமாக லைனில் நின்று மனுக்களையும் புகார்களையும் வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ மக்கள் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கூட்டம் நின்றுச்சு. மக்கள் கொடுத்த மனுக்கள் அதுக்கான வேலைகள் எல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா அதை நாளைக்கு நேர்லேயே போய் ஆய்வு செய்ய போகிறாரு. அடுத்ததாக மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பழனி அடிவாரத்தில் இருக்கிற கோவிலுக்கு சொந்தமான இடம், கிட்டத்தட்ட அது 100 கோடி மதிப்பு அப்படின்றாங்க. அது கோவிலுக்கு சொந்தமான இடம், அந்த இடத்தை யாருமே வாங்க முடியாது, தன்னோட நிலம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் ஒருத்தவங்க சட்ட விரோதமாக அந்த இடத்த அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. உடனடியாக அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ரூவல் கொடுத்த சப் ரிஜிஸ்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கினார் இல்லையா ஒருத்தர், அவர் வந்து மினிஸ்டர் ரமேஷ் அவர்களோட ரிலேட்டிவ். இது எல்லாமே மினிஸ்டர் ரமேஷோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி நேற்றிருந்து அந்த நியூஸ் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அப்படி ரிஜிஸ்டர் பண்ண நபர் வந்து யாருன்னே தெரியல, அவர் என் சொந்தக்காரரும் இல்லை, இது முழுக்க தப்பான ஒரு வதந்தியாக பரப்பிட்டு இருக்காங்க, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க பண்ணது ரொம்ப தப்பு, அவங்க மீது ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த நிலத்தை மீட்டு கோயிலுக்கே தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான விஷயங்கள். நாளைக்கான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் விஜய் வசந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.